ஜாலியா இருக்கீங்க. நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு அவங்க அண்ணன் இருக்காருல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜாலியா இருங்க. அது போக இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வயசா ஆகுது. அதான் நீங்க சின்ன பையன். இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவர் பாத்துக்குறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும். கழிவுத்தட்டு கூட தெரியும். எதுக்கு நீங்க உங்க அண்ணன் காசை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இருங்க வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க நல்லா இருங்க. போன பிறகு திட்டுவாங்க. என்ன தம்பி என்ன காசு வாங்கி கொடுத்தேன் 1000 ரூபாய் வாங்கிட்டு போறான். திட்டுறது கூட தெரியாம பாராட்டுறேன் அப்படின்றதுல தெரியலாங்க. என்னங்க தம்பி இவ்வளவு வச்சிருக்கீங்க? என்ன தம்பி எங்க ஒரு வண்டியில ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? நான் டிடி பேஷன் மாதிரி ஒரு வீலிங் மட்டும் போ. எப்ப அவரு வேலைக்கு போவாரு, எப்ப கல்யாணம் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒத்தால அந்த குடும்பத்தை குழைச்சு கொட்டிக்கிப்பீங்க. என்னாலலாம் முடியாது. நீங்க வேணா ஐயோ என் தம்பி அப்படின்னு தெரியலாம். அவர் வேலைக்கு போகல, அப்புறம் பாத்துக்கங்க. பேசுறா இவ்வளவு என்ன வந்து நைங்கிறா. ஏங்க நான் அப்படிதாங்க பேசுவேன். நான் வந்து எல்லாத்தையும் போய் மூஞ்சியை காட்ட முடியுமா? நான் வந்து போய் டேய் தண்டை சோறு நீ வந்து நல்லா ஏண்டா அப்படி வீட்லயே தின்னு கிடக்க சொல்ல முடியுமா? சரி சொல்லுங்க. சரி யார் சொல்லணும்? சரி ஏய் என்ன நீ பாட்டுக்கு வர வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்படியே திரியிறியா? என்ன எப்பதான் நீ போறது ஐடியாவில் இருக்க? நீ ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போய் உட்காந்து எனக்காக சொல்ல, உன் லைஃப் நடக்குதுன்னு சொல்றேன். நான் இப்படியே வர போற பெட்ரோலுக்கு 500 இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருந்த வந்த அண்ணி எனக்கு 500 ரூபாய் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. ஆனா இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நொய்யி நின்றுட்டான். என்னத்த சொல்ல? என்னடா தூரம் வந்தாங்க. ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம அவர் போட்டு கத்திட்டு இருக்கீங்க? சின்ன பையன், அவனுக்கு என்னங்க வயசு? ஏங்க எப்ப பண்ண மாட்டேன். கோவப்பட்டு இந்த குடும்பத்தை நீங்க நல்லா அடுத்த தப்பு பண்ண நானே திட்டிடுவேன் டைரக்டா. இவ்வளவு நல்ல அண்ணி, தெய்வம் அண்ணி நீங்க. இவனு இருக்கான எல்லாம் ஏத்தி விட்டுட்டு அவளை சமாதானம் பண்ணிருக்கா. என்ன நீ என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஒரு பேசுறேன். நான் கெட்டவன் ஆகணுமா? இது அப்ப நான் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இங்க பாருங்க, அதானே இங்க பாருங்க. இதுக்கு மியூசிக் மட்டும் என்ன?